கோவா கோவா பேச்சுலர்ஸ்க்கான ஹெவன்னு சொல்றாங்க. கோவா பேச்சுலர்ஸ்க்கு மட்டும்தானா என்ன? சீரியஸ்லி அப்படிலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி அண்ட் கப்பிள்ஸ்னு எல்லாருமே வைப் பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் கோவா. வாட்டர் அட்வென்ச்சர்ஸ்க்கு இங்க பஞ்சமே இல்ல. பனானா ரைட், பாராசைலிங், ஜெட் ஸ்கை அண்ட் ஸ்கூபா டைவிங், ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்க்குமே கொஞ்சம் பேர் போன இடம் கோவா. நாங்க மொத்தம் 3 days and 2 nights பிளான் பண்ணிருக்கோம். இங்க எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு டீடைலா சொல்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்ச் பண்ணிட்டேன். பட்ஜெட் அண்ட் ஸ்டேவும் மென்ஷன் பண்றேன். கோவா பிளான் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். Hey buddies, நான் உங்க டிராவல் ஃப்ரீக். ஃபைனலி we are in கோவா. மச்சான், எப்படா பாகா பீச் கொண்டு கோவால இருக்க எல்லா பிளேஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணிட்டே இருப்போம் இன்ஸ்டா யூடியூப்ல. சோ ஸ்டே டியூன்டா இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நமக்கு கோயம்புத்தூர்ல இருந்து மேங்களூர் வரைக்கும் ஒரு ட்ரெயின், மேங்களூர்ல இருந்து மட்கன் வரைக்கும் ஒரு ட்ரெயின், அங்க இருந்து நார்த் கோவா நம்ம பிக் பண்ண கார் வந்துரும். நம்ம இப்ப மட்கன் ரீச் ஆயாச்சு. நம்ம ரூம் நார்த் கோவா கிளங்கட்ல இருக்கு. சோ இங்க இருந்து 43 கிலோமீட்டர்ஸ் வருது. மேக்ஸிமம் 1 hour டிராவல் வரும். திஸ் இஸ் த ஃபேமஸ் பிரிட்ஜ் இன் கோவா, மாண்டோவி பிரிட்ஜ். மொத்தம் 5.1 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. நம்மள அபிஷியலா கோவா வெல்கம் பண்ணுது. லைட்டா ட்ரிசில் ஆயிட்டு இருக்கு. ரெசார்ட் ரீச் ஆயிட்டோம். நார்த் கோவாவோட சென்டர்ல இருக்கு இந்த ரெசார்ட். நமக்கு இந்த ரெசார்ட்ல இருந்து எல்லா இடமும் பக்கம் தான். நமக்கு இந்த ரெசார்ட்லயே 3 days ஃபுட் அண்ட் 2 ஸ்கூட்டியும் ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஆன்லைன்ல அட்வான்ஸ் பே பண்ணியாச்சு. மீதி எங்க பே பண்ணிட்டு செக் இன் பண்ணிக்கலாம். ரூம் நல்லா நீட்டா இருக்கு. ஏசி ரூம் தான் நம்ம புக் பண்ணியிருந்தோம். பால்கனி வியூவோட. நம்மளே சென்டர் ஆஃப் கோவால இருக்கோம். சோ பால்கனி வியூ இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. டே 1 ஸ்டார்டட். ப்ளூ அண்ட் கிரே ஃபேஷனோ எடுத்திருக்கோம் நம்ம. இங்க உள்ள போறதுக்கு எடுக்கிற டிக்கெட் காஸ்ட்டை விட பார்க்கிங் காஸ்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் அகோடா ஃபோர்ட். கோவால ஃபர்ஸ்ட் பிளேஸே ஒரு ஹிஸ்டாரிக்கலான பிளேஸா ஸ்டார்ட் பண்றோம். 1600ல போர்ச்சுகீஸ் தான் இந்த ஃபோர்ட்டை பில்ட் பண்ணிருக்காங்க. போர்ச்சுகீஸ் கோவால இருக்கும்போது டச்சு கிட்ட இருந்து டிஃபெண்ட் பண்றதுக்காக தான் இந்த ஃபோர்ட்டை பில்ட் பண்ணிருக்காங்க. கோவாவோட பிளேசஸ்லாம் முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருந்துச்சுன்னு கம்பேர் பண்ணி இமேஜஸ்லாம் அங்க மாட்டிருக்காங்க. செகண்ட் பிளேஸ் அகோடா ஜெயில் அண்ட் மியூசியம். இந்த பிளேஸ்க்கு ஒருத்தருக்கு 200 rupees டிக்கெட் சார்ஜ் பண்றாங்க. இந்த டேக் இருந்தாதான் நம்மள உள்ள எல்லா பிளேஸ்க்கும் அலோவ் பண்ணுவாங்க. உள்ளேயே பார் அண்ட் கஃபேவும் இருக்கு. இந்த ஜெயில இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். ஏன்னா கடலை ஒட்டி ரொம்ப கட்டியிருக்காங்க. இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சா கடல்ல தான் போய் விழுகணும். கடலை நோக்கி எல்லா இடத்துலயும் பீரங்கிகளா வச்சிருக்காங்க. எனிமீஸ் யாராவது கடல் வழியா வந்தா டேமேஜ் பயங்கரமா இருக்கும். அகோடா ஜெயில் அண்ட் ஹெரிடேஜ் பிளாக். ஹெரிடேஜ் பிளாக்ல தான் நம்மளோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாத்தையும் ஜெயில வச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்ததுதான் இன்டராக்டிவ் மியூசியம். இதை ஏன் இன்டராக்டிவ் மியூசியம் சொல்றோம்னா, இது ரொம்பவே டிஜிட்டலைஸ் பண்ணப்பட்ட மியூசியம். இங்க நம்மளால போர்ச்சுகீஸ் அண்ட் இந்தியா ஃப்ரீடமோட ஹிஸ்டரிய பத்தி நிறையவே தெரிஞ்சுக்க முடியும். இங்க ரொம்பவே இன்டராக்டிவா டிஜிட்டல் ஸ்கிரீன்ல கேட்டும் தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் பிளேஸ் கேண்டோலியம் பீச். ஃபோர்ட்ல இருந்து கொஞ்ச தூரத்திலேயே இருக்கு இந்த இடம். டே 1 3 பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ரெசார்ட்ல இருக்க ஸ்விம்மிங் பூல்ல சில் பண்ணிட்டு இருந்தோம். ஈவினிங் போல கோவாவோட முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருந்தோம். பாகா பீச்சுக்கு தான். பாகாலேயே டின்னர் பினிஷ் பண்ணிட்டு நைட்டு 10க்கு மேல பப்பு போலான்னு பிளான் பண்ணிருந்தோம். நாங்க பாகால பிங்க் எலஃபண்ட் தான் போறோம். எனக்கு பெருசா எந்த பழக்கமும் கிடையாது. நான் ஜஸ்ட் ஒரு வைபுக்காக தான் போயிருந்தேன். கோவால 100ல ஒரு 60% ஸ்கேம் தான் நடக்குது. அது என்னன்னு லாஸ்ட்ல சொல்றேன். டே 2 நம்ம இப்ப மகாராஷ்டிரா கிளம்பிட்டோம். இங்க இருந்து அப் அண்ட் டவுன் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் வருது. மேல்வன் ஐலாண்ட் தான் போறோம். ஏன்னா இங்க மழை பேஞ்சிட்டே இருக்கு. வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேல்வன் பீச் வந்துட்டோம். இங்க வெதர் நல்லா ஹாட்டா இருக்கு. வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்துட்டு இருக்குங்க.
எல்லா வாட்டர் ஆக்டிவிட்டிஸும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எக்ஸ்பெக்ட் ஒன் ஸ்கூபா டைவிங் மட்டும் இருக்கு இன்னும். நம்ம இப்ப மேல்வன் ஐலாண்ட்ல இருக்கோம். 2 பக்கம் இருந்து அலை வந்துட்டு இருக்கு. இப்ப நிறைய பேர் இந்த மேல்வன் ஐலாண்ட ரீல்ஸ்ல பாத்திருப்பீங்க. அந்த கடலுக்கு நடுவுல இருக்க சிந்துதுர்க் ஃபோர்ட்ட மராட்டியாவோட சிங்கமான சத்ரபதி சிவாஜி மகாராஜ் 17th செஞ்சுரியில கட்டினது. சத்ரபதி சிவாஜி மகாராஜோட பெரிய ஸ்டாச்சுவும் இந்த மேல்வன் ஐலாண்ட்ல தான் இருக்கு. இப்போ நம்ம 2 அலைக்கு நடுவுல நடந்து போக போறோம். இந்த 2 அலைக்கு நடுவுல நடந்து போறது டிஃப்ரெண்ட் ஃபீலா இருக்கு. நான் ரீல்ஸ்ல காமிக்கிற பிளேசஸ் பார்த்தலாம் டக்குன்னு இம்ப்ரெஸ் ஆக மாட்டேன். ஏன்னா ரீல்ஸ்ல ஒரு மாதிரி இருக்கும், நேர்ல ஒரு மாதிரி இருக்கும். எல்லாமே கலர் கிரேடிங். ரீல்ஸ்ல இந்த இடம் நல்லா ப்ளூ கலர், ஸ்கை ப்ளூ கலர்ல காமிச்சிருப்பாங்க. இங்க பார்த்தா நார்மலா தான் இருக்கு. கோவால மழை வந்தது நல்லதா போச்சு. கோவா பிளான் பண்ணதுல இருந்து கோவா ரீச் ஆனது வரைக்கும் நான் மேல்வன் வருவேன் நினைச்சு கூட பாக்கல. கோவால மழை வந்தனாலதான் நாங்க மேல்வன் ஐலாண்டுக்கே வந்தோம். எனக்கு எப்பவுமே அன்எக்ஸ்பெக்டட் பிளான்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்பெஷலா தான் இருக்கும். டே 3 கோவா வைபுக்கு வந்தாச்சு. கோவால இருக்க எல்லா பீச்சஸும் ரவுண்ட் அடிக்க போறோம். கோவாவோட வைபான ஏரியா இது. நைட் வந்தாதான் செம வைபா இருக்கும் இந்த ஏரியா. நம்ம ஃபர்ஸ்ட் டே நைட்டே இங்கதான் வந்து சுத்திட்டு இருந்தோம். நம்ம இப்ப கேலங்கட் பீச்ல தான் இருக்கோம். பயங்கர கிளவுடியா இருக்கு. மான்சூன் சீசன் எப்பவுமே பீச்சுக்கு அவ்வளோக்கா செட் ஆகாது. வந்ததுதான் வந்தோம். காலையிலேயே மழை காட்டுன்னு காட்டிட்டு இருக்கு. யாரும் கோவா ட்ரிப் மான்சூன்ல மட்டும் பிளான் பண்ணிடாதீங்க. இங்க பயங்கர ரப்பா இருக்கு. நாங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்க வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஷாப்பிங்லாம் இப்பதான் முடிச்சோம். ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. மழை இன்னும் நிக்கல. ரூம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கோவா நைட் லைஃப் முடிச்சுட்டு காலையில 5 மணிக்கு நமக்கு ட்ரெயின் இருக்கு. லாஸ்ட் டே கோவாவோட நைட் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ஊருக்கு கிளம்பியாச்சு. ரூம் ஸ்டே, ஃபுட்டு, ஸ்கூட்டி, வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் பிக்கப் அண்ட் டிராப்னு மொத்த பேக்கேஜையும் ஒரு தரமான பட்ஜெட்ல பண்ணி கொடுத்தாங்க நம்ம டூரிஸ்டா டிராவல் நீட்ஸ். அவங்களோட இன்ஸ்டா பேஜ் இது. கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். டைம் இப்ப 3 o'clock மேல ஆகுது. நம்மள டிராப் பண்றதுக்காக வண்டி வந்துருச்சு. மட்கான் ஜங்ஷன் இங்க இருந்து 1 hour ஆகும் கரெக்டா போக. ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்ச மழை இன்னும் ட்ரிசில் ஆயிட்டே இருக்கு. மான்சூன்ல வர்றது கொஞ்சம் பார்த்தே வாங்க. அக்டோபர் டு பிப்ரவரி தான் கோவாவோட சீசன். vlog இன்னும் முடியல, வெயிட் பண்ணுங்க. மெட்கான்ல இருந்து மேங்களூர் போற சீனரி பயங்கரமா இருக்கும். அதுவும் இல்லாம ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினான டொர்னாடோ எக்ஸ்பிரஸ்ல போயிட்டு இருக்கோம். மேங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் நமக்கு ஏசி கோச் தான். ஜம்முன்னு ஸ்லீப்பை போட்டு எடிட் பண்ணிட்டே போயிடலாம். புரியா வந்துருச்சுடா வாடகை. இந்த vlogல நான் பெருசாலாம் எதையும் கவர் பண்ணல. ஓப்பனா சொல்லணும்னா கோவா ஒரு ஓவர் ஹைப்டு ஏரியான்னு தான் சொல்லணும். ஒரு வைபான இடம் தான், ஆனா ரொம்ப ஓவர் ஹைப் குடுக்குறாங்களோன்னு தோணுது.
ஸ்கேம்ஸ்க்கு பேர் போன கோவாவோட ஸ்கேம்ஸ் பத்தி தனியாவே ஒரு வீடியோ போடுறேன், உஷாரா போயிட்டு வாங்க. கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் ஆயிட்டோம். அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ஸ்டே டியூன்டா இருங்க buddies. Subscribe to my channel.